திருச்செந்தூரில் ஒரு யானை வந்து பாகனை மிதித்து கொன்றுது. அது என்ன நடந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையுடைய பழைய பாகனுடைய மகன் இப்போ புது பாகன் இருக்கான். இந்த பழைய பாகன் இறந்து போயிடுறான். அந்த சின்ன பையன், அந்த பாகனுடைய மகன் இந்த யானையோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கான். இப்போ அவன் ரொம்ப நாள் போயிட்டான். திருப்பி வரும்போது அது உணவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இந்த புல்லை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, கரும்பை அதே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து அந்த யானையை அது பசியில் உணவு இருக்கிற அந்த மனநிலை தெரியாமல் அதை போய் தொந்தரவு பண்ணி ரொம்ப நேரமாக அந்த தன்படம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அது சைத்து பார்த்துருக்குது. அது இவன் இது பண்ணலை. பின்னாடி போனவன் வந்து அந்த வாழை அப்படி இழுத்தோன்னே அது வெறியாகி தப்புன்னு தூக்கி அப்படி மிதித்து கொன்றுச்சு. கொன்னவனா அதை இவன் காப்பாற்ற போனவன் இந்த பாகன் பழைய நம்ம பாகன் தெரியாமல் அது எப்படி தந்தத்துக்கிட்ட இடித்து அவனையும் போய் கொன்றுச்சு. இப்போ செத்து போனோன்னா அவன் செத்ததில் அதுக்கு வருத்தம் இல்லை. இந்த புது இந்த பாகன் செத்ததில் அது போய் அவனை எழுப்பி பார்த்தா அழுகுது. இது என்ன நடந்ததுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற என் தம்பிகிட்ட 3 மணி நேரம் அந்த யானைக்கிட்ட சுற்றி அவன் அந்த வெறுப்புகிற அளவுக்கு செல்ஃபி எடுத்துட்டானே அப்படின்னு அவன் சொல்ல. நான் சொன்னேன், 3 மணி நேரம் யார் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுக்காதுன்னு சீமானா அது இது இப்போ நம்ம கேட்குறது, இந்த குற்றவாளி இவர் தான்னா ஒருவர் மட்டும்தான் செய்தாரா? அவர் ஏன் இதை செய்தார்? சோமாலியாவில் ஒரு வன்புணர்வு செய்துட்ட ஒரு குற்றவாளியை இப்படி நிறுத்தி, நீங்கள் இன்னும் கூட காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியாத ஒரு இளைஞன் இருக்கிறா. பெரிய நம்ம நீதிமன்றம் மாதிரிலாம் இல்லை. ஒரு மேசையை போட்டு அந்த நீதிபதி இருக்காரு, இந்த குற்றவாளி இங்கே இருக்கா, 2-3 பேர் இப்படி நிற்கிறாங்க. அவர் வழக்கறிஞர் 2 பேர் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னென்னா இவருடைய ஆண் உறுப்பை அறுத்து எறியணுங்கிறது தான் குற்றத்துக்கு தண்டனை. வலைவழியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப இதாக இருக்குனால இப்போ வேணால் தடை வச்சுருக்கலாம். அவர் தண்டனை, அந்த தண்டனையை அவர் படிச்சுட்டு மூடிட்டார். கோப்பம் மூடிட்டு, இதெல்லாம் வேறு யாரும் நிறைவேற்றி வேண்டியதில்லை, நானே நிறைவேற்றின்னு பிடிச்ச அறுத்து தூக்கி போட்டு போயிட்டாப்ல. இருக்கு. இதை பார்க்குற எவனும் அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமைன்னு பெண்களுக்கு சொன்னான்ல. அப்போ இப்போ வந்து பெண் பிள்ளைகள்லாம் இப்படி போகணும்னு சொல்லியிருக்காங்களாம் குனிஞ்சு. நம்மால் வந்தான், நம்மால் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை, எவனுக்கும் பயப்படாதுன்றான். நேர பார்த்தா தானே எவன் உன்னை அயோக்கியத்தனமாக பார்க்குறான், எவன் இது திருட்டுத்தனமாக பார்க்குறான், எவன் அயோக்கிய பெண் தெரியும். நீ குனிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா எவனை என்ன தெரியும் அவன். இப்போ பெண்கள்லாம் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், தலை குனிஞ்சு போகணும், யாரையும் ஏற்று பார்க்கக்கூடாது, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு ஒரு இது இருக்குல்ல. தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சி அரசு அமையும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற, கல்லூரிக்கு போகிற பாம்பளை பசங்களை, ஐயா அடக்க ஒடுக்கமாக போயிட்டு வரணும்யா, ஏற்று பாத்திரப்படாது, பொம்பளை பிள்ளையிலேருந்து கல்யாணி பண்ணிடாத ஐயா அந்த பிள்ளைய கலெக்டாகவே பண்ணாலும் கல்லெடுத்து எறிஞ்சாலும் கம்மனம் வந்துரியா, ஏன்னு கொண்டே வருவான். எங்கால இப்படி தெரியுமில்ல, எந்த இடத்துக்கு போகும்போதும் என் தம்பிகள் சுதந்திரமாக விட்டுருவானுங்க. அது அன்பு சோலையோ, காந்தருவன அறிவிச்சோலையோ, மற்ற முகாம்கள் எதாக இருந்தாலும், நவம அறிவுக்கூடமோ, எங்கே போனாலும் சும்மா போயிட்டு வா அப்படின்னு விட்டுட்டு வண்டிக்கிட்டே இருந்துருவாங்க. நான் பாட்டு சுதந்திரமாக போய் பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த மயூரி இல்லம்னு ஒன்று இருக்குது. ஐயோ, அது வந்து போரில் காயம்பட்ட பெண் போராளிகளுக்கு மட்டுமான ஒரு பாதுகாப்பு இடம். அங்கே போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கமா, அண்ணே கவனம், அண்ணே பத்திரம், அண்ணே கவனம் பத்திரம், அடுத்த நாள் கடிதம் அங்கே போயிடும், உங்கள் ஆள் சிவதாண்டவம் ஆடிடுவாப்ல. எப்படி சொல்ற, சிவதாண்டவம் ஆடிடுவாப்ல, பார்த்துக்கிரு. எந்த விசாரணையும் இருக்காது. இவங்க கடிதம் போட்டால் உடனடியாக நம்பிடுவார். பத்திரமா போயிட்டு வா, பேசிட்டு வா, அது கவனம்னு என்னை அனுப்புகிறான். மற்றதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. அங்கே போனால் ஒருத்தி படுத்துருக்காப்ல, ஒரு தங்கச்சி. அவளுக்கு ரொம்ப செல்லம், ஏன்னா இடுப்பு கீழே இயங்காது, இந்த கழுத்துக்கு கீழே உணவு மட்டும்தான் போகும். அவளை பார்த்துக்கிற ஒரு பெண் போராளி என்னை உட்கார சொல்கிறான், உட்கார் அப்படின்னு. ஏதாவது ஒரு பாட்டு பாடேன்றான். இந்த வெளியிலேருந்து இப்படி பார்க்குறேன், பாடிரு. அப்புறம் ஏதோ ஒரு கதை சொல்லு, இன்னொரு தங்கச்சி. எல்லாம் ஆளுக்கு பேசியிருக்கு. எல்லாம் அவளுக்கு இடுப்புக்குள்ளே விளங்காத, வண்டியை தள்ளிட்டு வருவா, போகாது பண்ணுவா. அவளுக்கு என்ன 3 மணி நேரம், ஒரு தங்கச்சி கூட சொல்லியிருப்பாள், 3 மணி நேரம் எங்கள் கூடயே உட்காந்து பேசியிருந்தாப்புல. அவள் இந்த யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு வந்து அன்னை கூட இருந்து நல்லா
சாப்பிட்டு பாடங்களை எடுத்து நல்லா பேச்சு போகிற, அதான் சொல்லிவிட்ட வேலையை அங்கே செய்யலை, இதுலேயே குண்டை கட்டிட்டு வந்து மோதி பிரிவீங்க. பயங்கரமாக மிரட்டுவாளுங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் ஒரு புகார்னு ஒன்று கொடுத்துட்டா விசாரணையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, போடுறாதான். அதனால அவ்வளவு பயம் இருந்துச்சு பெண் பிள்ளைகள்கிட்ட, பெண் போராளிகள்கிட்ட. அவங்களுக்கு எதுவும் தப்பாக, அவங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் போகாத அளவுக்கு பவ்யமாக நடக்கணும்னு எதிர்ப்பாங்க. இதுவரை சிங்கள பெண்ணை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய படையை சார்ந்த எந்த ஒரு வீரனும் ஒரு சிங்கள பெண்ணை கூட தொட்டதில்லை. ஆனால் அவர்கள் நம் குல பெண்களை ஒருவரையும் விட்டதில்லை. பழிக்கு பழி பதிலுக்கு பதில் என்கிற நோக்கில் கூட தலைவர் அதை செய்ய அனுமதிச்சதில்லை, புலிமறவர்கள் செய்ததில்லை. ஒரே ஒருவன் செய்துட்டான். அவன் கூட எதுக்கு செஞ்சிருக்கணும் தெரியுமா? எங்கள் தலைவன் எப்படிப்பட்டவன் உலகத்துக்கு காட்டுறதுக்காக கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவன் செஞ்சிட்டான். இந்த குற்றச்சாட்டு தலைவருக்கு வருது. அந்த தங்கைகிட்ட இருந்து புகார் வருது, இந்த மாதிரி இப்படி ஒரு வன்புணர்வு செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ நம்மால் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே அடிதான் மரண தண்டனை. மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் சொன்னது, அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிருங்க, அண்ணன் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டு. அந்த பெண் யார்? சிங்கள பெண். ஒரு சொல்றாரு பாருங்க, மரண தண்டனை நான் நிறைவேற்றிட்டேன் இந்த அண்ணன் என்று அந்த தங்கைக்கிட்ட சொல்லிருங்க. நமக்கு ஒரு கோட்பாடு உண்டு, உலகத்தில் எந்த குற்றத்திற்கும் நமக்கு மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய கொள்கை முடிவு. ஏன்னா தண்டனை என்பது ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. சிறை என்பது ஒரு மனநல காப்பகம்தான், அது ஒரு சீர்திருத்தகம்தான். காந்தியடிகளே சொல்றார், அது கொலைக்களம் அல்ல. அவன் அந்த குற்றத்தை உணர்ந்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிக்கிற ஒன்றுக்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் என்பது தண்டனை அல்ல, அது முற்று, அது முடிவு. இப்போ ஒரு கொடும் குற்றத்தை நான் செய்கிறேன், எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் அந்த தண்டனை எனக்கு இல்லை. நான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுத்த அடுத்த நொடியில் முடிஞ்சிருது, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் அந்த தண்டனை என்பது என்னை பெற்றவர்களுக்கு, நான் பெற்ற பிள்ளைகளுக்கு, என் இணையரா வந்தவர்களுக்கு, என் உற்றார் உறவினர்களுக்கு கொடும் தண்டனையாக மாறியது. அதனால மரணம் எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக வேண்டாம் என்ற கோட்பாடு கொண்ட நாம் ஒரு குற்றத்திற்கு மட்டும், பாலியல் வன்புணர்வு படுகொலைகளுக்கு மட்டும் மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லை என்ற கோட்பாட்டை நம்ம. இதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை நடந்திருக்குது. ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி இருந்ததில் நான் போராட போனேன், நிலம் கையகப்படுத்துறதுக்கு போராட போனேன். அப்போ போராட போகும்போது என்னை சீமான் இங்கே பேச விட்டால் முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நான் போகும்போது 144 தடை உத்தரவு போட்டு என்னை கைது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு எனக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, மறுத்து அதில் எழுதியிருக்கு, சீமானை இங்கே பேச விட்டால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும்.